ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது டயாங் எஃப்எஃப் சுகர் டேடி அப்சஷன் பார்ட் 5. டயாங் இப்போ தன்னோட கெஸ்ட் ஹவுஸில் அப்படியே லிவிங் ஏரியாவில் சீலிங்கை பார்த்து சோஃபாவில் ரொம்ப கோஷியாக சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் லிசா தன்னோட ஹேண்ட்ஸை பிசைஞ்சிக்கிட்டே, மிஸ்டர் கிம், இப்போ புரிஞ்சுக்கோங்க, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னா என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இதா? எனக்கிட்ட என்னடி சொன்ன நீ? மேரேஜ் பண்ணிக்கிட்டா 450 crores உனக்காக நான் தந்துடுவேன், 1000 crores எனக்காக என் டேடிக்கிட்ட இருந்து கிடச்சிடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் டாக்குமெண்ட்டில் 450 crores லீகலான ப்ராஃபிட் எனக்கு தான் வரணும்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லிசா, மென்ஷன் பண்ணலை, ஆனால் நான் ப்ராஃபிட் உங்கள்கிட்ட கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சே, யாரை ஏமாற்ற பார்க்குற? ப்ராஃபிட் என்னவோ அது மென்ஷன் ஆகிருக்கணும். யாருக்கு எந்தளவு பர்சன்டேஜுக்கிறதும் ரெக்கார்டில் என்ட்ரி ஆகிருக்கணும். எதுவுமே இல்லாமல் வாய் வார்த்தையில் நீ சொன்னனா நான் கேட்டுக்கிட்டு இருப்பேனா? நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எதாக இருந்தாலும் எனக்கு லீகல் டாக்குமெண்ட்டில் வேணும். வாயால் சொல்லி வடை சுடுறதெல்லாம் எனக்கிட்ட வச்சுக்காத. எங்கே நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்டோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எங்கே? நான் இப்போவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் சொன்னதும், அது வச்சுருக்கேன், இதோ இந்த ஃபைலில் தான் இருக்குது, இந்த ஃபைலை படித்து பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லிசா இப்போ கையில் வச்சுருக்க லீகல் டாக்குமெண்ட் ஃபைலை கொடுக்குறாங்க டயாங் கிட்ட. டயாங் டக்குன்னு அதை வாங்கி 1 by 1 அந்த ஃபுல் ஃபைலையும் ரீட் பண்ணி பார்க்குறாங்க. இப்படியே ஒரு 40 minutes பாஸ் ஆகுது. ரொம்ப பதட்டமாக இருக்குது லிசாவுக்கு. டயாங் டக்குன்னு எழுந்து நின்று அந்த ஃபைலை அப்படியே ஓங்கி லிசாவோட ஹெட்டில் அடிக்கிறாங்க. ஆ, அப்பா, ஐயோ, டயாங் எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிசாவோட ஹேரை பிடிச்சி தூக்கி நிறுத்திட்டாங்க. நான் மோசமானவன்லையே முக்கியமான ஆள் இந்த சியோலில். இந்த சியோலோட டாப் 5 மல்டி பில்லியனர்ஸில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கேன். அப்படின்னா எந்த அளவுக்கு நான் வேலைகளை பார்த்து அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். என் தாத்தா, டேடி அத்தனை பேரும் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து எனக்காகவே விட்டுவிட்டு போய் சேர்ந்துட்டானுங்க. இந்த சொத்துக்களை நான் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும்? எனக்கு தேவை அப்படின்னா எதை வேணாலும் இழப்பேன், எனக்கு தேவை அப்படின்னா யாரோடதை வேணாலும் பறிப்பேன். அப்படி இருக்கும்போது 450 கோடியை எனக்கு ப்ராஃபிட்டாக அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதையுமே மென்ஷன் பண்ணலைன்னா என்ன? என்னை பார்க்கல எப்படி தெரியுது அப்படின்னு அதட்டுறாங்க. அது மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க லிசா. தன்னோட லெஃப்ட் ஹேண்டால் வாங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க லிசாவுக்கு. அப்படியே போய் ஃப்ளோரில் விழுந்துட்டாங்க லிசா. ஐயோ, இவன் மோசமானவன். நான் காலேஜ் படிக்கும் போதே, நான் சூப்பர் சீனியராக இருக்கும் போதே இவன் ஜூனியராக இருந்தான். அப்போவே போட்டுக்கிட்டு ஆளுகளெல்லாம் அடிப்பான் காலேஜில். இவனோட சொந்த காலேஜுன்னு சொல்லிட்டு என்னையே கூப்பிட்டு மிரட்டியிருக்கான் ஒரு நாள். நல்லா இவனோட மேன்ஷனுக்குள்ளே சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு, இப்போவே நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க லிசா. அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங் தன்னோட சோஃபாவுக்கு சைடில் வச்சுருந்த ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு லிசா கிட்ட கொடுக்குறாங்க. லிசா பார்த்துட்டு, ஐயோ, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுலாம் என்னை கூப்பிட்ருப்பான் போல், நான் அசால்ட்டாக கொத்த மாட்டிக்கிட்டேன். ஐயோ, இவனை கல்யாணம் பண்ணியே ஆகணுமே, அதுக்கு சைன் போட்டு ஆகணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க. திக்குன்னு இருக்குது. கிம், என்னது இது? இதில் மேரேஜுக்கான எந்த இதுவுமே இல்லையே. வெறுமனே 450 crores அப்படியே உங்களுக்கு நான் ப்ராஃபிட்டாக கொடுக்குறேன், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் கொடுக்குறதால போட்டு வச்சுருக்கிறீங்க. என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இதுன்னா, என்னை பார்க்கும்போது கேணைய மாதிரி இருக்கா உனக்கு? எதுவுமே பேசாமல் மேரேஜை பண்ணிக்கிட்டு உன் கூட உட்காந்துக்குவேன்னு. மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லீகலாக நான் உனக்கிட்ட எழுதி வாங்குவேன். 6 month or 1 yearக்குள்ளே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்குவோம்,
மேரேஜுக்கு எனக்கு நீ அலுமினியா 450 crores கொடுக்குறதா மென்ஷன் பண்ணி தான் உனக்கிட்ட நான் எழுதி வாங்கி மேரேஜே பண்ணுவேன். மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் நீ சைன் போடுறதுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பேப்பரில் நான் சைன் வாங்கிடுவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னைய? எத்தனைடி உனக்கு ஏஜு? 40 ஆகுது, எனக்கு 35 தான் ஆகுது. உனக்கு நான் கேட்குறேன்னா இழுத்து விட்டேன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? போனால் போகிறது என்னோட சீனியர் ஆச்சே, ஃப்ரெண்டாக நல்லா என்கிட்ட பழகிக்கிட்டு இருக்க, ஒரு ஹெல்ப் பண்ணி விடலான்னு பார்த்தா என்ன ஏமாத்திரியா நீ? உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ என்னையா கல்யாணம் பண்ணிக்கோ, 1 year கழித்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நான் உனக்கு 450 கோடி என்னோடய பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் கொடுக்குறேன்னு சொன்ன பாரு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என்னை ஏமாத்துறதுக்கு நல்ல ஐடியா பண்ணியிருக்க. மேரேஜை பண்ணிக்கிட்டு என் கூட செட்டில் ஆகிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு. நான் கம்முன்னு இருந்துட்டு 3 மாதம் கழித்து உனக்கு இப்போ வச்சேன் பார்த்தியா செக்கு, மரியாதையாக அதில் கையெழுத்தை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்போ நீ என்னை ஏமாற்ற பார்த்தியோ அப்போவே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் மேரேஜுங்கிற ஒரு டீலிங் என் கூட க்ராஸ் பண்ணியிருக்கீல, ஐ மீன் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு என்னை ஏமாற்றி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ நீ முடிவு பண்ணிட்டீல, அதுக்கு பெனால்ட்டி தான் இந்த 450 crores. சைனை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். போகலா அதுக்கப்புறம் உன்னோட வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் பேசலை. கிடுகிடுன்னு அந்த ஃபைலில் சைன் போட்டுட்டு, இது ரொம்ப தப்பு, எனக்கான எந்த ஒரு வேலையும் நீ பண்ணாமல் நான் ஏமாற்ற பார்த்தேன்னு சொல்லி 450 கோடி நீ என்கிட்டருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க லிசா. ஏய் என்ன ஏமாத்துறதுக்கு தானே நீ வந்த என்கிட்ட, அதுக்கு தான் அந்த 450 கோடியை பறிச்சுக்கிட்டு அனுப்புகிறேன். அப்படி பார்த்தா நீ என்னை ஏமாற்றணும்னு நினச்சது என்னோட 4000 கோடியை என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆட்டையப்படலான்னு நினச்சியே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க டயாங். பேசவே முடியலை லிசாக்கு. நான் உன்னே லவ் பண்ணுறேன் டயாங், அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் லவ் அந்த 1 yearக்குள்ளே புரிய வச்சு உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை பேபி எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மெல்ல எழுந்து டயாங்கிட்ட வர்றாங்க லிசா. லிசா கிட்ட வந்ததும் டயாங் அப்படியே லிசாவோட ஹேரை பிடிச்சி வேகமாக தன்னோட மேன்ஷனோட மெயின் டோருக்கு வந்துட்டாங்க. ஆஹா என்ன பண்ணுற வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க. ஒரே எத்து வாசலில் போய் விழுந்துட்டாங்க லிசா. இதுக்கப்புறம் உன்னோட நிழல் கூட என்னோட மேன்ஷன்லேயோ கெஸ்ட் ஹவுஸ்லேயோ படக்கூடாது, என் கம்பெனிக்கு எதுவும் வந்துடாத, காலை உடச்சிடுவேன் பொடி அப்படின்னு சொல்லிட்டு மினி அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. மினி குடுகுடுன்னு வந்து டயாங் உள்ளே போனதும் அந்த மெயின் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேன்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க. மினி நடந்து போகும்போதே டயாங்கோட பேக் ஃபேஸை பார்த்து நினச்சிக்கிறாங்க, ஐயோ 450 கோடியை அசால்ட்டாக பிடுங்கிக்கிட்டு விட்டுட்டானே ப்ராஃபிட்னு சொல்லி. சே பாப்பா 3 மாதமாக வெறி பிடிச்சி திடீரான் இவன் ஒயினை காணும்னு. ஒயின் மட்டும் சிக்குனுச்சு. இவனோட சாஃப்ட் ஃபேஸை பார்த்தது டெரரான ஃபேஸை பார்த்து ஏண்டா விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிவிடுவான். கடவுளே ஒயின் கிடைக்கக்கூடாது இந்த ஆள் கைக்கு அப்படின்னு மினி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எகெயின் 1 month பாஸ் ஆகுது. லிசாக்கிட்ட இருந்து ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்ட அந்த 450 கோடி அமௌண்ட்டை வச்சு டயாங் சியோல் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிக் கம்பெனியை தன்னோட நேம்க்கு இப்போ சொந்தமாக வாங்கி இப்போ அந்த கம்பெனியோட கேபினில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த கம்பெனியை வாங்கி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே டயாங் இந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க. ஒயின் வீட்டை விட்டு போகி கிட்டத்தட்ட 4 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டயாங்க்கு ஒவ்வொரு செகண்டும் ஒயினை மறக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த கம்பெனியோட மேனேஜர் இப்போ டயாங்கோட கேபின் டோரை நாக் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. டயாங் மேனேஜரை பார்த்து, எவ்வளோ நேரம்? 3 minutes லேட் ஆகிருக்கு நீங்கள் வர்றதுக்கு. இந்த மாதிரி இருந்தால் இந்த கம்பெனியை எப்படி நான் டெவலப் பண்ணுறது? இட்யாட், இந்த கம்பெனி உங்களால் தான் லாஸில் போயிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே எடுங்க, நான் இந்த எம்ப்ளாயீஸோட லிஸ்ட் அவுட் கேட்டேனே, கொண்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சார் 3rd class எம்ப்ளாயீஸ்லேருந்து 1st class எம்ப்ளாயீஸ் வரையும் இதில் லிஸ்ட் அவுட் இருக்குங்க சார். அப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷன்,
ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுலேருந்து அவங்களோட கிரேட் எப்படி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஃபைலில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃபைலை கொண்டு வந்து டேங்கோட டேபிள் மேலே வைக்கிறாங்க. டேங் அப்போ அந்த ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரைட் 1 வீக் எப்போதும் போல் எல்லோரும் அவங்கவுங்களோட ஒர்க்கை பாருங்கள். 1 வீக் லேட்டர் நான் எனக்கு தகுந்த மாதிரி எம்ப்ளாயிஸை வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். என்னோடய மற்ற கம்பெனிஸ் மாதிரியே இந்த கம்பெனியும் நம்பர் 1 லெவலுக்கு வரணும். ஸோ அதுக்காக நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படணும். நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் என்கிட்டருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு ஹாஃப் டே பாஸ் ஆகுது. டேயாங் எல்லா எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போதுமே டேயாங்க்கு ஒரு பழக்கம் இருக்குது. எந்த கம்பெனியை புதுசாக வாங்கினாலும் அந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அபாரமான மெமரி பவர் இருக்குது டேயாங்க்கு. மகப்பிங் கேப்பபிலிட்டியும் அதிகமாகவே இருக்கும் டேயாங்க்கு. ஸோ ஈஸியாக ஒருத்தவங்கள கேப்சர் பண்ணி அவங்க மனசுக்குள்ளே பதிய வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கம்பெனியையும் நியூவாக தான் வாங்கியிருக்காங்க இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க டேயாங். இப்போ லாஸ்ட் ஃபைலை தான் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைலில் இப்போ நியூவாக 6 மந்த்துக்குள்ளே யாரெல்லாம் ஜாபில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களோட லிஸ்ட் அவுட் இருக்குது. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாம் 1 பை 1 ரீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கும்போது லீ வைன் அப்படிங்கிற ஒரு நேமை நோட்டீஸ் பண்ணுறாங்க டேயாங். அவ்வளோதான், ஷார்ப் ஆயிட்டாங்க. டக்குன்னு நிமிர்ந்து உட்காந்து அப்படியே அந்த நேம்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போய் அட்ரஸை படித்து பார்க்குறாங்க டேயாங். பை காட், லீ வைன், ஏஜ் 20, சியோல் வெஸ்ட் சைட், மெயின் ரோட்டில் பென்ட் ஹவுஸோட அட்ரஸில் இது. முதல்ல நான் அங்கே போய் பார்க்கணும். இது என் ஒயினாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டேயாங் உடனே தன்னோட கார் கீ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ½ அன் ஹவர் லேட்டர் டேயாங் வந்து லீ வைனுங்கிற நேமை படிச்சுட்டு அவங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்கோட பெண்ட் ஹவுஸில் தான் அந்த லீ வைனுங்கிற பொண்ணு அட்ரஸ் போட்டிருந்தது. ஒருவேளை இது என்னோட ஒயினாக இருந்தால் நான் இந்த 4 மாதமும் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிரும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க டேயாங். அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே ஓல்டான அப்பார்ட்மெண்ட். ஸோ அங்கே தங்குறவங்களுக்கான ரெண்டட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். டேயாங் வந்து அப்பார்ட்மெண்ட்குள்ளே போனதுமே சைடில் இருக்க லிஃப்ட்டை தான் செக் பண்ணுறாங்க. லிஃப்ட் இப்போ அப்வர்டில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கூட வெயிட் பண்ண முடியலை டேயாங்கால். ஸ்டெப்ஸ்லேயே இப்போ 7th ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. 7th ஃப்ளோர் தான் மொட்டை மாடி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ட் ஹவுஸில் தான் லீ வைனுங்கிற நேமில் இருக்க லேடி தங்கியிருக்கிறதா அட்ரஸில் இருந்திருக்கும். ஸோ பெண்ட் ஹவுஸோட வாசலில் இப்போ நின்றுட்டுருக்காங்க டேயாங். காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க. அப்படியே கடவுளை வேண்டிட்டு நிற்கிறாங்க டேயாங். கடவுளே எப்படியாவது நான் என் ஒயினை கண்டுபிடிச்சிடணும். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணு ஒயினாக தான் இருக்கணும். ஏன் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரல? எனக்கு பதட்டமாக இருக்குது. டோரை ஓப்பன் பண்ண அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அகெயின் காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க டேயாங். இப்போ டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து நிற்கிறது ஒரு 30 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு லேடி. டேயாங்க்கு உயிரே போயிடுச்சு. ஹாய், கிம் தயாங். நீங்கள் லீ வைனா அப்படின்னு கேட்குறாங்க டேயாங். அதுக்கு அந்த லேடி, ஆமாம் சார், நான் தான் லீ வைன், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பை காட், 20 ஏஜ்னு போட்டிருந்தது. இவளை பார்க்கும்போது 30-35 மாதிரி இருக்காளே. அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஐ எம் சாரி, அட்ரஸ் தப்பாக வந்துட்டேன். நான் பார்க்க வந்த பொண்ணு நீங்கள் இல்லை, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேயாங் இப்போ அந்த பில்டிங்கை விட்டு தன்னோட காருக்கு போய் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த லேடியோட வீட்டுக்குள்ளேருந்து பாட்டிமாவும் டேயாங்கோட மம்மியும் வெளியே வந்து நின்று
அப்பா, அந்த ஜெயிண்ட்டு போயிட்டானா? சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க. ரொம்ப நன்றிம்மா. வந்துட்டு போனவன் இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு புருஷன் பொல்லா அடி அடின்னு அடிப்பான், கெட்டவன். நாங்கள் தான், என் பேரன்தான் அது. அவன் கூட என்னோட பேத்தி வாழவேன் நான். அவனுக்கு பயந்துக்கிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டோம். அக்கம் பக்கத்தில் இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என் பேத்தி. அவன் தான் போட்டு அடிப்பான்னு சொன்னேனே. படாத இடத்துல பட்டுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். குழந்த பிறந்ததும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். அது வரையும் அடிக்கடி வந்து நாங்கள் பார்த்துப்போம். அக்கம் பக்கத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு என்னங்கம்மா, நான் நல்லா பார்த்துக்கிறேன். பாவம் சின்ன பொண்ணு, பார்க்குறதுக்கு ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரே, இவர் அடிப்பாரா அப்படின்னு பாட்டிமாவை பார்த்து கேட்குறாங்க அந்த லேடி. அடிப்பானாவா? ஐயோ, மாடடி பேயடி. பாட்டின்லாம் என்னை பார்த்தது கிடையாது. நீங்கள் பாருங்கள், யுத்த தண்டி கொண்டா எலிக்குட்டி மாதிரி சின்னோண்டா மாறினதே அவன் ஹேரை பிடிச்சி ஓட்டின ஆட்டில் தான். தொலையட்டும், பார்த்துக்கங்கம்மா கொஞ்சம் என் பேத்திய அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வயனுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டாப் ஃப்ளோரில் 3 பெண்ட் ஹவுஸ் இருக்கும். ஸோ 3 பெண்ட் ஹவுஸில் ஒரு பெண்ட் ஹவுஸில் தான் வயன் இருக்காங்க. இன்னும் இருக்கக்கூடிய 2 பெண்ட் ஹவுஸில் ஒரு பாட்டி இருக்காங்க. இன்னொரு பெண்ட் ஹவுஸில் இந்த லேடி இருக்காங்க. ஸோ பாட்டிமாவும் அந்த லேடியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க வயனுக்கு. அடிக்கடி டயாங்கோட மம்மியும் பாட்டிமாவும் வயனை வந்து பார்த்துப்பாங்க. ஐ மீன் வீக்லி 4 டைம் 5 டைம் வந்து வயன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க 2 பேரும். இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது டயாங்க்கு. வயன் வந்து டயாங்கோட வீட்டிலேருந்து நைட்டோட நைட்டாக வெளியில் போகும்போது தன்னோட ஃபோன் நம்பரில் பாட்டிமாவுக்கு தான் கால் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உடனே பாட்டிமா அப்புறம் ஆன்ட்டி 2 பேரும் வயனை ஒரு இடத்த சொல்லி அங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்து இந்த பெண்ட் ஹவுஸில் இருக்க வச்சுருப்பாங்க வயனை. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வயன் பாட்டிமா கிட்ட வந்து பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. நல்ல வேலை பாட்டிமா, மிஸ்டர் கிம்கிட்ட அந்த ஆன்ட்டி என்னையே சொல்லி கொடுக்கல, என்னை காப்பாற்றிட்டாங்க. இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்காங்க அவங்கள மாதிரியே. நான் அவர்கிட்ட போக மாட்டேன், என்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு என்கிட்டே சொன்னார் தெரியுமா. அப்புறம் குழந்தையெல்லாம் வேண்டாம், குழந்தை எதுவும் ஸ்டொமக்கு வந்தால் நான் அபார்ஷன் பண்ணிடுவேனுங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார் தெரியுமா. நான் அவர் கூட இருக்கவே மாட்டேன், இனிமே என் குழந்தைய கொல்ல பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வயன். அஜோஜோ என் தங்கமே, அவன்கிட்ட நீ இருக்கவே வேண்டாம், முறட்டான், அவன் கிடக்கட்டும். 4 மாதமாக ஓடி திரியிறான். சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது எனக்கும் உன்னோட ஆன்ட்டிக்கும். குழந்தையிலேருந்து அந்த பாடுமா எங்களை. அப்பா, இப்போ தான் கொஞ்சம் குழு குழுன்னு திரியிறோம் நாங்கள். எங்களை ஐஸ் கொட்டிலெல்லாம் நிற்க வச்சான் தெரியுமா அவன். ஆனால் நாங்கள் சொல்லவே இல்லையே நீ இருக்கிற இடத்த, திரியட்டும், மற்றவங்கள துன்பப்படுத்திக்கிட்டு தெரிஞ்சானா கொஞ்ச நாள் அவன் துன்பப்படட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வயனப்போ பாட்டிமாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக தானே இங்கே வந்தோம், வரும்போது தானே இவனோட காரை பார்த்துவிட்டு வேக வேகமாக பக்கத்து வீட்டிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டோம். நல்ல வேலை இந்த டைமில் நாங்கள் வந்துட்டோம். என் செல்லக்குட்டி, இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் உன்னையா, எதுக்கு நீ கவலைப்படுற. வேலைக்கு போயிட்டா நீ சாப்பிடணும்னு அவசியமா என்ன. என் பேரனோட குழந்தை உன் ஸ்டொமக்கில் இருக்குது, என் வீட்டு வாரிசு உன்னோட ஸ்டொமக்கில் இருக்குது. எங்கேயும் நீ போக வேண்டாம், வீட்டில் கால் மேலே காலை போட்டுட்டு நீ பாட்டுக்கு இரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு டேங்கோட மம்மி, ஆமாம் பேபி, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி வயனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க பாட்டிமாவும் ஆன்ட்டியும். இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. வயனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் பேபி பிறந்திருக்கு. குழந்தையோட நேம் ஒய்யாரி. இப்போ 2.5 இயர்ஸ் ஆகுது குழந்தைக்கு. ரொம்பவே அழகான ஜப்பியான குழந்தை, பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஒய்யாரி. எதையுமே சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க, சீக்கிரம் கற்றுப்பாங்க. அப்புறம் ஒய்யாரிக்கு தன்னோட மம்மி பாட்டிமா, டேங்கோட மம்மி, இவங்க 3 பேரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே டேங் யாருன்னு ஒய்யாரிக்கு தெரியாது, டேங்கோட நேம் கூட ஒய்யாரிக்கு தெரியாது. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒய்யாரி இப்போ தன்னோட வீட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு, மம்மி எப்போ பார்த்தாலும் மாடியிலேயே தான் நான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. குட்டி குட்டி குழந்தைங்களும் கீழே போய் விளையாடுறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில், என்னையே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க.
அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. அதுக்கு வைன், இல்லாமோ 7th ஃப்ளோரில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பில்டிங்கில் 3 பெண்ட் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ மீதி எல்லா இடமும் காலியாக இருக்குது. நீ அழகாக இங்கே விளையாடலாமோ. கிரவுண்ட் ஃப்ளோர் போனீன்னா யாராவது வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அசந்த நேரத்தில்? என்னால் கீழே மேலே ஏறி இறங்க முடியல பேபி. மம்மிக்காக ப்ளீஸ் நீ மேலேயே விளையாட. நீனும் நானும் நிறைய ப்ளே கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஒய்யாரி உடனே தன்னோட ஹேண்ட்ஸை கட்டிண்டு, போங்க, கீழே போய் விளையாண்டாதான் பிள்ளைங்களெல்லாம் கிள்ளி விடலாம், அடிக்கலாம், ஜாலியாக இருக்கும். மேலே விளையாண்டா நான் உங்களை எப்படி கிள்றதோ அடிக்கிறது, என் மம்மிக்கு வலிக்கும் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அந்த டைமில் பாட்டிமா, அப்பேன் புத்தி தானே உனக்கு வரும், எரிச்சலாக இருக்குது எனக்கு அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, உன் மம்மிக்கு வலிக்கிற மாதிரி தானே மற்றவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, என்னையா பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. பாட்டிமா அப்போ வைனை பார்த்து, அம்மோ நான் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு செல்லத்தை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வீட்டில் இரு, ரெஸ்ட் எடுத்துக்கோ. 2 days ஆகிடுச்சு நான் இங்கே வந்து உங்களையெல்லாம் பார்க்க வந்து. ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பா கண்டிப்பாக ஒய்யாரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரிங்க பாட்டி, நான் ஏதாவது ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கும் ஒய்யாரிக்கும், சீக்கிரம் வந்துடுங்க, ஒய்யாரி சொல்லும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நான் கவனமாக இருப்பேன் மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு வைனோட நீஸை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க ஒய்யாரி. வைன் அப்படியே குனிஞ்சு ஒய்யாரியோட நோஸில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி ரொம்ப குஷியாக கிளம்பிட்டாங்க பாட்டிமா கூட. எங்கள் அதர் ஹேண்ட் டியாங் தன்னோட மம்மி பாட்டிமா இருக்கிற மேன்ஷனில் தான் இப்போ இருக்காங்க. வைனை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு வைன் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி பல பேர்கிட்ட சொல்லி வைனை தேட இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வைன் கிடைக்கல. பயங்கர இரிட்டேட்டிங் மூடில் அப்படியே லிவிங் ஏரியாவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. அந்த டைமில் டயாங்கோட மம்மி, டயாங் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் அப்போ அவங்க மம்மியை பார்த்து, தலைவலிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஏதாவது ஒரு ஹெட்டேக்குக்கான ஆயில்மெண்ட் எடுத்து போட்டுக்கோங்க, இல்லை டேப்லெட் போட்டுக்கிட்டு இருங்க, தலைவலிக்கு இதுக்கு ஹாஸ்பிட்டல்? எப்போ பார்த்தாலும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை 2 பேர் எங்கேயாவது கிளம்புறோன்னு கிளம்பிடுறீங்க, வீட்டிலையே இருக்கிறது இல்லையே. லாஸ்ட்டு 6 மந்த்தாக இந்த மேன்ஷனில் தான் நான் இருக்கேன். 6 மந்த்தும் 2 பேரும் அப்படியே பம்பர மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. முன்னையெல்லாம் எங்கிட்ட போகாமல் குட்டி போட்ட நாய்க்குட்டி மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல் உங்களுக்கெல்லாம். தொலையட்டும், உங்களுக்கு 20,000, பாட்டிமாவுக்கு 20,000ன்னு 40,000 அவங்களுக்கு மந்த்லி பேக்கெட் மணியாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது பத்தாதுன்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சாப்பிடாமலாம் கடந்து மயக்கம் போட்டு விழுந்து ஆளுக்கு 50,000 இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் பேக்கெட் மணி. 50,000க்கு கணக்கு சொல்கிறதில்ல. ஆனால் கேட்டால் செலவாயிடுச்சு, எப்படியோ செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தான் பண்ணுறீங்க நீங்களும் என் பாட்டியும் அப்படின்னு அதட்டுறாங்க டயாங். அதுக்கு டயாங்கோட மம்மி, என்ன என் புருஷன் சம்பாரிச்சாரு, என் மாமனார் சம்பாரிச்சது அம்புட்டு சொத்தும், அதை வச்சு நீ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இன்னும் சில கம்பெனிஸை நீனே உருவாக்கிக்கிட்டு இன்னும் பணக்காரனாக இருக்க. இவ்வளவு சம்பாரிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 50,000 மாதம் கொடுக்குறதுக்கு நீ அழுகிற, உடனே பெற்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க ஆன்ட்டி. ஆரம்பிச்சிட்டிங்க, வாய்ப்புத்துங்க, பேசக்கூடாது, கிளம்புங்க, எங்கோ வெளியில் போகிறது தானே கிளம்புனீங்க. தலைவலியா? தலைவலிக்கிறவங்க இப்படி கும்முன்னு மேக்கப் பண்ணி போவாங்களா? ஒளியட்டும் போங்க, யாரும் என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க. என் ஒயினை தேடி என்னால் முடியலை, நான் இருக்கிற வெறிக்கு எதை பண்ணுவேன்னு தெரியாது, ஓடிப்போங்க அப்படின்னு கத்துறாங்க டயாங். டயாங்கோட மம்மி ஓடியே போயிட்டாங்க அந்த மேன்ஷனை விட்டு வெளியில். டிரைவர் ரெடியாக இருக்காங்க டயாங்கோட மம்மிக்காக. வேகமாக போய் காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி டேஸ் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. டயாங்கோட மம்மியும் பாட்டிமாவும் வீக்லி ஒரு 5 days வைன் கூட தான் இருப்பாங்க. ஏன்னா வைனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலை. நெக்ஸ்ட் ஒய்யாரி பயங்கரமாக பேசுவாங்க, ரொம்ப சமத்தான அழகு குழந்த.
ஸோ ஒய்யாரியை பார்க்கணுங்கிற ஆசையில் வீக்லி 5 days ஒயின் கிட்ட இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. சில டைமில் நைட் கூட ஒயின் கூடயும் ஒய்யாரி கூடயும் தங்கிப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒய்யாரிக்கு இப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஒயின்கிட்ட சொல்லிவிட்டு ஒய்யாரியை கூட்டிட்டு பாட்டிமாவும் டேங்கோட மம்மியும் ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க. ஒய்யாரிக்கு ஒரே குஷி, ஏன்னா ஷாப்பிங் போகிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக மம்மி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமோ நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா, நம்ம இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒயின் எப்போ டேங்கிட்டேருந்து வெளியில் வந்தாங்களோ அப்பையிலேருந்து இந்த பெண்ட் ஹவுஸை விட்டு வெளியிலே போகலை. டெலிவரிக்கு கூட நைட் டைமில் தான் பெயினை பொறுத்துக்கிட்டே இருந்துட்டு நைட்டில் தான் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலே போயிருப்பாங்க. ஒரு 5-6 days கழித்து நைட் டைமில் தான் பெண்ட் ஹவுஸ்க்கும் குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் யாராவது பார்த்து டேங்கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்களோன்னு பயம். ரீசன், டேங்கை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ் ஒயின் பெண்ட் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கும். ஐ மீன் டேங் பயங்கர ரூடி, பயங்கர கோல்டு டைப். 2வது ஒயின் மாதிரியே ஏகப்பட்ட சுகர் பேபிஸ் ஒயினுக்கு முன்னாடி டேங்க்கு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் மீடியாஸ் மூலமாக ஒயினுக்கு தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ டேங்கிட்ட போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்களேன்னு டேங் மேலே இருக்க கோபத்தில் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயாவது தன்னை பார்த்துட்டா டேங் கூட்டிகிட்டு போயிடுவாருங்கிற பயத்தில் பெண்ட் ஹவுஸ்லேயே தான் இருக்காங்க ஒயின். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒய்யாரியை கூட்டிகிட்டு பாட்டிமாவும் டேங்கோட மம்மியும் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரி, பாட்டிமா, டேங்கோட மம்மி 3 பேரும் இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. பிங்கி ஆண்டி தான் ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, செல்லக்குட்டி இந்த ஷாப்புக்குள்ளே இருக்க எந்தெந்த ட்ரெஸ்ஸெல்லாம் உனக்கு பிடிக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கணும், கலர்ஸை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லா கலர்ஸ்லையும் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரிக்கிட்ட. நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்பேன், அப்புறம் எனக்கு நிறையா பொம்மைங்க வேணும், அப்புறம் கார் வேணும், பலூன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. எல்லாத்தையும் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம், பார்த்தியா கட்டாக பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இவ்வளோ பணமும் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒரு இழிச்சவா பையன் இருக்கான் கிம் தயாங்கன்னு, அவன்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஏன்னா மார்னிங் தான் பாட்டிமா தனக்கு நைட் வேர்ஸ் போட்டுக்கிறதுக்கு இல்லை, எல்லாமே கலர் ஃபேட் ஆகிடுச்சு, எனக்கு புதுசாக நைட் வேர்ஸ் வாங்கணும், அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு டேங்கோட மம்மியும் பாட்டிமாவும் டேங்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. டேங்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் போகணும் அப்படிங்கிற அவசரத்தில் தன்னோட பிளாக் கார்டை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. பிளாக் கார்டிலேருந்து கிட்டத்தட்ட 10 lakhs கிட்ட அமௌண்ட்டை ஸ்வைப் பண்ணி வச்சுருக்காங்க பாட்டிமா. டேங் ஃப்யூச்சரில் கேட்குறாங்க அப்படின்னா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரிக்கு நிறைய டாய்ஸ், அதுக்கப்புறம் ஒய்யாரி கேட்குற மாதிரி நிறைய வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு பாட்டிமா ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு மாலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒய்யாரி இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண ஷாப்பிங் பேக்ஸஸ்லாம் பிங்கி ஆண்டி பேக்கில் அழகாக தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒய்யாரி சித்திமுத்தி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்களா, ரொம்ப அழகழகான கலரான லைட்டிங் போட்டு பக்கத்தில் ஒரு ஃபுட் ஷாப் இருக்குது. ஐ மீன் ஒய்யாரி எங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட் சைடில் அந்த மாதிரி லைட்டிங்கோட ஒரு ரெசார்ட் இருக்குது. அதை பார்த்ததும் ஒய்யாரிக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. பாட்டி என்னது கலராக லைட் போட்டு அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அதுதான் ரெசார்ட். மாலுக்கு வரும்போது பசிக்கும்ல, அந்த டைமில் மாலை விட்டு வெளியில் போய் சாப்பிட டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடையை திறந்து வச்சாச்சுன்னா இங்கே வர்ற மக்கள் அங்கே போய் அதிகமான விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் ரொம்ப காஸ்ட்லி அங்கே இருக்க இடத்துல ஃபுட்டெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கே ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அதுக்கு என்ன, கம் ஹியர், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இப்போ அந்த ஃபுட் ஸ்டாலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒய்யாரியை. அந்த டைமில் க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ஒய்யாரி பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி வரும்போது
ஆப்போசிட்டில் இருந்து வந்த ஒரு ஃபேட்டியான லேடி பாட்டிமாவை நச்சுன்னு இடிச்சிடுவாங்க ஷோல்டரில். பாட்டிமா பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே கீழே உட்காந்துருவாங்க. ஏய் குண்டச்சி, யோ இப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு கத்துறாங்க. அந்த டைமில் ஒய்யாரி பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை விட்டுட்டாங்க. ஸோ ஒய்யாரி நடந்து போயிட்டுருக்கும்போதே ஆட்கள் நிறையா பேர் முன்ன பின்ன வந்தனால ஒய்யாரி கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட் தள்ளி போயிடுவாங்க. பாட்டிமா கீழே உட்காந்துட்டாங்க. பேக்கில் வந்துக்கிட்டு இருந்த மினி ஆண்டி ஷாப்பிங் பேக்ஸை சைடில் வச்சுட்டு பாட்டிமாவை தூக்கி விட கீழே குனிஞ்சிடுவாங்க. ஸோ ஒய்யாரி என்னது பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை விட்டுட்டோமே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஒய்யாரி ஹைட் வேர்டில் இருக்கவங்கள தானே பார்த்துருப்பாங்க. ஸோ பாட்டியையும் காணோம், ஆன்ட்டியையும் காணோம். ஒய்யாரிக்கு லைட்டாக பயமாயிடுச்சு. என்னது இது, என்னை விட்டுட்டு எங்கே போனாங்க 2 பேரும்? என் கையிலேருந்து ஹேண்ட்ஸை எடுத்தாங்களே பாட்டிமா, அச்சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேக் சைடில் வராமல் ஒய்யாரி எதுவுமே புரியாமல் ஃப்ரண்ட் சைடு நடந்து போயிடுவாங்க. ஏன்னா இடித்ததில் பாட்டிமா ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்துக்கிட்டு கீழே விழுந்திருப்பாங்களா. ஸோ எந்த சைடில் நம்ம வந்துட்டு இருந்தோன்னு ஒய்யாரிக்கு புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ரௌடான இடத்துக்கு வந்திருக்காங்க ஒய்யாரி. ஸோ ஒய்யாரி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே கலர் கலரான லைட்டிங் போட்ட அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே அமைதியாக வேக வேகமாக நடந்து உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு தான் பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா. ஸோ அங்கே எதுவும் போயிருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு தான் ஒய்யாரி குடுக்குடுன்னு அந்த கடைக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. ஒய்யாரி அந்த ரெசார்ட்குள்ளே போனதும் ஆசையாக இருக்குது ஒய்யாரிக்கு. ஏன்னா ஒய்யாரி இந்த மாதிரி எந்த ரெசார்ட்டுக்கும் போனதில்லை. வாவ், ரொம்ப அழகாக இருக்கு இந்த இடம். எங்கள் வீட்டு பெண்ட் ஹவுஸ்க்கு சைடில் இருக்கக்கூடியா ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளவு லைட்டிங்ஸ் இருக்குது, என்னது இது, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி சைட்ல எல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு எம்டி டேபிள் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அங்கே ஒரு பர்சன் அமைதியாக உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒய்யாரிக்கு அந்த பர்சன் சாப்பிட்றத பார்த்ததும் ஆசையாயிடுச்சு. டக்குன்னு அந்த பர்சன் கிட்ட போய் பக்கத்தில் இருந்த சேரில் அப்படியே மெல்ல தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு பிடிச்சு தன்னோட நீஸை வச்சு மேலே ஏறி அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ தான் பக்கத்தில் இருந்த பர்சன் நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த குழந்தைய. என்னது இது, ஹே பேபி, தனியாக வந்தியா, மம்மி டாடி எங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பர்சன். என்னோட மம்மி வீட்டில் இருக்காங்க, டேடியெல்லாம் எனக்கு கிடையாது. என் டேடி வந்து ஓடி போயிட்டாடி என் மம்மியை விட்டுட்டு. நானும் என்னோட 2 பாட்டிமாவும் இங்கே வந்தோம். அவங்க 2 பேரும் தொலைஞ்சி போயிட்டாங்க பாவம், அவங்கள தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. வாட், குழந்தைய விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்களாம்? நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த பர்சன். ஒய்யாரி டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸை நீட்டி ஐ ஆம் கிம் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க. நைஸ், கிம் ஒய்யாரியா அப்படின்னு ஒய்யாரியை அப்படியே அந்த பர்சன் மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. ஒய்யாரி, நான் ஹேண்ட்ஷேக் பண்ண கை நீட்டினா ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டிங்களா? ஐயோ பாவம், உங்களுக்கு யாருமே பேர் வைக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் அப்படியே ஒய்யாரியை கவனித்து பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி தன்னோட ஹேண்ட்ஸை ஒய்யாரியோட லிட்டில் ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சு அப்படியே ஷேக் பண்ணி ஆம் கிம் தயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சிரிக்கிறாங்க ஒய்யாரி. எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க டேங். ஏன்னா அந்த பர்சன் டேங் தான். டேங் பக்கத்தில் தான் ஒய்யாரி இப்போ போய் உட்காந்துருக்காங்க. ஸோ குழந்த சிரித்ததும் எதுக்காக காரணமே இல்லாமல் குழந்த சிரிக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்காக சிரிக்கிறேன்னு டேங் ஒய்யாரியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ஒய்யாரி, இந்த நேமை நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், என்னோட பாட்டிமா சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட என் பாட்டிமா நிறைய காசு வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு இளிச்சவா பையன் இருக்கான் கிம் தயாங்னு, அவன் தான் எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தான்னு சொன்னாங்க. உங்களுக்கு பெட் நேம் இளிச்சவாயனா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. திக்குன்னு இருக்கு டேங்க்கு. என்னது கடவுளே, இது சின்ன குழந்த, இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டில் இருக்கவங்க இப்படியெல்லாமா குழந்தைக்கிட்ட பேசுவாங்க? குழந்த பார்க்குறதுக்கு ஹெல்லா ரிச்சாக தெரியுதே. யாரோட குழந்தையா இருக்கும்? பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
பை காடு, இப்போ தானே நோட்டீஸ் பண்ணுறேன் இந்த குழந்தை என்னோட ஒயின் ஜாடையில இருக்குது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டக்குன்னு ஒய்யாரியை தூக்கி டேபிளில் நிற்க வச்சுட்டாங்க டேங். ஒய்யாரி டேங் தூக்குனதும், என்ன அங்கிள் எதுக்கு என்னை தூக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பை காட், என்னது இது? ஒயின் மாதிரியே தானே இருக்குது இந்த குழந்தை, மினி வெர்ஷன் மாதிரி இருக்கே ஒயினுக்கு. ஐயோ, இவ்வளோ நேரம் நான் நோட்டீஸ் பண்ணலையே, இப்போ தானே குழந்தைய கவனித்தேன். குழந்த, ஐ மீன் ஒய்யாரி, ஒய்யாரி தானே உன்னோட நேம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். கிம் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. எஸ். உன்னோட மம்மி நேம் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டேங் பயங்கர ஷார்ட், ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அது மூலமாக ஒயின் கிடச்சிட மாட்டாங்களா அப்படின்னு நினப்பாங்க. குழந்த பார்க்குறதுக்கு ஒரு 2 to 3 ஏஜ் இருக்கக்கூடிய குழந்த. ஸோ ஒயின் கிளம்பி, ஐ மீன் டேங்கை விட்டு போகி 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒயின் மாதிரி இந்த குழந்தை இருக்கிறதுனால ஒருவேளை ஒயினுக்கு பிறந்த குழந்தை அதுவும் இருக்குமோன்னு ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் குழந்தையோட ஜாடை ஒயினுக்கு மாதிரி இருந்ததும் கெஸ் பண்ணுறாங்க டேங். ஸோ குழந்தையோட மம்மி நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியை பார்த்து கேட்குறாங்க டேங். ஒய்யாரி, அம்மோ உன்னோட மம்மி நேம் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட மம்மி நேம் லீ வைன். என்னோட பாட்டி நேம் என்ன தெரியுமா? கிம் பிங்கி. எனக்கு இன்னொரு பாட்டி கூட இருக்காங்க, அவங்க பேர் என்ன தெரியுமா? கிம் மோனா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. புரிஞ்சு போயிடுச்சு டேங்க்கு. ஏன்னா டேங் பயங்கர புத்திசாலி, எக்ஸ்ட்ரீம் கன்னிங் மைண்டுக்கு சொந்தக்காரர். ஸோ குழந்தை பார்க்குறதுக்கு ஒயினோட ஜாடையில் இருக்குது. குழந்தையோட மம்மியோட நேம் லீ வைன்னு குழந்தை சொல்கிறாங்க. தன்னோட நேம் கிம் ஒய்யாரின்னு சர்நேமை மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே கரெக்டாக கிம் பிங்கி, கிம் மோனான்னு தன்னோட மம்மி நேமையும் பாட்டிமா நேமையும் குழந்தை அழகாக சொல்லுது. ஸோ இத்தனை விஷயங்களும் எப்படி ஒரே மாதிரியான இடத்துல மிங்கிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கு பெரிய டவுட் வந்துடுச்சு ஒய்யாரியை பற்றி. எதுவுமே பேசலை டேங். அம்மோ என்ன ஃபுட் சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இதோ இந்த ஃபுட்டை எனக்கு வாங்கி கொடுங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். காஷ் வந்து என்னோட பாட்டிமா இங்கே வந்ததும் உங்கள்கிட்ட நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அதெல்லாம் தேவையில்லை. நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க டேங். நான் வந்து உயரமான ஒரு வீட்டில் இருக்கேன், மொட்டை மாடியில் நான் இருக்கேன், என்னோடய வீடு மொட்டை மாடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்படியா? ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு சர்வரை கூப்பிட்டு ஒய்யாரிக்கு தனக்கு என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் விங்ஸும் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. டேங் வந்து ஒய்யாரிக்கு சர்வ் பண்ண ஃபுட்டை அழகாக பிளேட்டிங் பண்ணி வச்சுட்டு ஒய்யாரியை ஆசையாக பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் இப்போ தான் வேகமாக அந்த ரெசார்ட்குள்ளே வர்றாங்க. டேங் அப்போ ஒய்யாரி சாப்பிட்றது தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி நல்லா சாப்பிட்ற குழந்த. அவங்களோட ஸ்பூன் எடுத்து ஒரு ஃபுல் ஸ்பூன் ரைஸ் அப்படியே எடுத்து தன்னோட மவுத்தை வைடாக ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் ஸ்பூன் ரைஸையும் அப்படியே அப்புன்னு சாப்பிட்றாங்க. ஆசையாக இருக்குது டேங்க்கு. அப்படியே சிக்கன் விங்ஸை தன்னோட 2 ஃபிங்கர்ஸால் அப்படியே எடுத்து அதை அப்படியே கடிச்சு இழுக்கிறாங்க. டேங் அப்படியே கல் பண்ணிவிட்டு, பை காட், என் ஒயின் சாப்பிட்ற மாதிரியே இருக்கே இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு டேங் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒய்யாரி சாப்பிட்டுக்கிட்டே அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸை தான் பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா தன்னோட 2 பாட்டிமாவும் தன்னை தேடி இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில் ஒய்யாரி நினச்சதுபடியே டேங்கோட பாட்டிமாவும் டேங்கோட மம்மியும் இப்போ அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்குள்ளே வர்றாங்க. ஒய்யாரி நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. எங்கே பாருங்க அங்கிள், இவங்க 2 பேரும் தான் என்னோட பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை நீட்டி 2 பாட்டிமாவையும் நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க ஒய்யாரி டேங்க்கிட்ட. டேங் நிமிர்ந்து பார்த்ததும் பயங்கரமான ஷாக் டேங்க்கு. ஓ, நான் நினச்சது சரியாக போச்சு. குழந்த இப்போ யாரோடது? ஒயினுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா என்னோட குழந்தையாது இல்லை? ஓ காட், என்னால் நினச்சி கூட அதை பார்க்க முடியலை.
வரட்டுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே டாங் தன்னோட ஹேண்ட்ஸை கட்டிண்டு அப்படியே தன்னோட சீட்டில் சாஞ்சு உட்காடுறாங்க. வையாரி அப்படியே சீட்டில் எழுந்து நின்று, பாட்டி, மோனா பாட்டி, பிங்கி பாட்டி, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க. குழந்த ஷவுட் பண்ணதும் 2 பாட்டிமாவும் வையாரியோட வாய்ஸை கேட்டுட்டு எந்த சைடு வாய்ஸ் கேட்குதோ அந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.